Hello everyone. இந்த வீடியோல நம்ம debentures chapterல சில MCQs பார்க்கலாம். இந்த questions எல்லாமே previous year sample paper CBSE sample paperல இருந்து எடுத்திருக்கேன். So first question பார்க்கலாம். Moon Limited issued 40,000 10% debentures of rupees 100 each at certain rate of discount. Okay. நம்ம issue வந்து கரெக்டா எழுத முடியாது. Why? Because discount on issue நமக்கு கொடுக்கல. And were to be redeemed at 20% premium. But redemption value நம்ம கொடுத்துருக்காங்க 20% premiumனா 100 20% 20 rupees. So total value 120. Okay, fine. அப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 12 lakhs. அப்புறம் லாஸ் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இருக்க பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2 lakh rupees. அப்போ டோட்டல் லாஸ் எவ்வளோ? Total loss எவ்வளோ? 12 lakhs minus 2 lakhs 10 lakhs தான் total loss. Okay, fine. இப்போ இஷ்யூல இருக்க டிஸ்கவுண்ட் நமக்கு தெரியல. அந்த டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சாதான் நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி கிளியரா இருக்கணும். ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அண்ட் allotment account debit. அப்புறம் loss on issue வரும். loss on issue of debentures account debit to 10% debentures to premium on redemption. Okay, fine. இப்போ இந்த லாஸ்ல நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னா இஷ்யூல இருக்க டிஸ்கவுண்ட் பிளஸ் ரிடம்ஷன்ல இருக்க ப்ரீமியம் இது ரெண்டும் சேர்த்து தான் நீங்க லாஸ்ன்னு எழுதுவீங்க. இப்போ நமக்கு இந்த இஷ்யூ இந்த ப்ரீமியம் ரிடம்ஷன்ல இருக்க ப்ரீமியம் நமக்கு வேல்யூ தெரியும். பிகாஸ் அது நமக்கு 20 rupeesன்ட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 20%. 40,000 into 20 8 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லாஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 lakhs. இந்த 10 lakhsல ப்ரீமியம்ல இருக்க ரிடம்ஷன் எவ்வளோ? 8 lakhs. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு வரும்? 2 lakhs. வெரி சிம்பிள். இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். 2 lakhs தான் டிஸ்கவுண்ட் இஷ்யூல டிஸ்கவுண்ட் டிவைடட் பை டோட்டல் பார் வேல்யூ 100. ஸோ 40,000 into 100 ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கணும் into 100. ஸோ எப்பவுமே பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? தட்ஸ் இட் 5%. ஸோ இது 1 mark கொஷின் மட்டும்தான். இந்த ஜேர்னல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு சொன்னேன். லாஸ்ன்றது வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அதுவும் பிளஸ் ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம லாஸ்ல எழுதுவோம். இந்த கொஸ்டின்ல நமக்கு ப்ரீமியம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கு தான் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து முன்னாடி வந்து 12 lakhs இருந்துச்சு. லாஸ் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 2 lakhs இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டோட்டல் லாஸ் கிடைச்சிரும். இப்போ டோட்டல் லாஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ பிளஸ் ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன். இப்போ ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் 8 lakhs கிடைச்சிருச்சு. ஸோ 10 lakhs minus 8 lakhs பேலன்ஸ் 2 lakhs. இந்த 2 lakhs தான் வந்து டிஸ்கவுண்ட். ஸோ ஆன்சர் இஸ் 5%. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ on 1st April 2019 a company took a loan of 80 lakhs. Land and building வைக்கிறாங்க செக்யூரிட்டியா. ஸோ அடிஷ்னல் செக்யூரிட்டியா என்ன பண்றாங்க அப்படின்னா 40,000 12% debentures of 100 each. இதை கொலாட்ரல் செக்யூரிட்டியா வைக்கிறாங்க. ஓகே. ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து லோன் எடுக்கிறாங்க. எவ்வளோக்கு எடுக்கிறாங்க? 80 lakhsக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது செக்யூரிட்டி வைக்கணுமா பேங்க்ல என்ன கொடுக்குறாங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்கோட டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னல் கொலாட்ரல் செக்யூரிட்டியா டிபென்ச்சர்ஸும் வைக்கிறாங்க. கம்பெனி வந்து டிபென்ச்சர்ஸும் வந்துட்டு பேங்க் நேம்ல வைக்கிறாங்க கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு ஆன் 31st March 2024 என்ன நடக்குது அப்படின்னா கம்பெனி வந்து வாஸ் நாட் ஏபிள் டு ரீபே
பே பண்ண முடியல கம்பெனினால இந்த லோனை. அதனால பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா 1st April 2024 அன்னைக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேல் பண்ணிடுறாங்க. எவ்வளவுக்கு சேல் பண்றாங்கன்னா 70 lakhs. அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ் இருக்குல்ல, டிபென்ச்சர்ஸையும் வந்துட்டு வித்துடுறாங்க கம்பெனி. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன டேட்ல இருந்து கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அதுதான் கொஸ்டின். ஸோ எப்போ வந்து டிபென்ச்சர்ஸை விற்கிறாங்க? 1st May 2024. அப்பையில இருந்து தான் கம்பெனி இஸ் லைபிள் டு பே இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நிறைய இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். எப்பையிலேருந்து டிபென்ச்சர்ஸ் மார்க்கெட்ல சேல் பண்றாங்களோ அப்பையிலேருந்து தான் the company should pay the debenture, interest on debenture. Next question பார்க்கலாம். இப்போ third one. While issuing dash type of debentures, company does not give any undertaking for the repayment of money borrowed by issuing such debentures. ஓகே, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனி வந்துட்டு ரீபே பண்ணுவோம், பிரின்சிபல் அமௌண்ட் ரீபே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த டைப் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ல கம்பெனி கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, அதுதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து நான் ரெடீமபிள் டிபென்ச்சர்ஸ். இது நான் ரெடீமபிள் டிபென்ச்சர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் irredeemable. இது வந்து ஆல்சோ நோன் அஸ் irredeemable. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ல கம்பெனி வந்து not required to repay the பிரின்சிபல் அமௌண்ட். இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து ரீபேவே பண்ண வேணாம் கம்பெனி டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. பட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணணும். இதுதான் நம்ம நான் ரெடீமபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெர்பெச்சுவல் டிபென்ச்சர்ஸ். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ சாவித்ரி லிமிடெட் issued 50,000 8% debentures of 100 each at certain rate of premium. ஸோ இஷ்யூல வந்துட்டு ப்ரீமியம் இருக்கு, அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. இஷ்யூல ப்ரீமியம், ஆனால் எவ்வளோ ப்ரீமியம்னு தெரியல. அண்ட் டு பி redeemed at 10% ப்ரீமியம். ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. 10% ஆன் 100 வந்து 10 rupees. டோட்டல் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து 50,000. ஓகே, ஸோ 50,000 மல்டிப்ளைடு வித் 10 வந்து நமக்கு வேல்யூ கிடைச்சிடும் 5 lakhs. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? At the time of writing of loss on issue of debentures, the statement of P&L was debited with 2 lakhs. Statement of P&L வந்துட்டு 2 lakhs வந்து இருக்கு journal entry. At what rate of premium these debentures were issued? So statement of P&L debit side வந்து 2 lakhs இருக்கு. இதை வந்து third journal entry என்ன எழுதுவோம் நம்ம யூஸ்வலா writing of loss on debenturesக்கு? Securities premium account debit, statement of P&L account debit to loss on issue. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L எவ்வளோ வேல்யூ இருக்கான்? 2 lakhs இருக்கான். நெக்ஸ்ட் திங், இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இங்கே என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5 lakhs தான் வரும். வை? பிகாஸ் ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் இருக்க வேல்யூ தான் லாஸ் ஆன் இஷ்யூலையும் வரும் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில். சப்போஸ் இஷ்யூல டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் ரெண்டும் ஆட் பண்ணி லாஸில் வரும். இந்த கேஸில் வந்து இஷ்யூ டிஸ்கவுண்ட் கிடையாது, இஷ்யூவே ப்ரீமியமில். அப்படின்றப்ப ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸில் என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்லையும் வரும், which is 5 lakhs. So total loss 5 lakhs. இப்போ statement of P&L 2 lakhs transfer பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் வந்துட்டு 3 lakhs. இந்த 3 lakhs தான் என்ன? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் ப்ரீமியம் கேட்டிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜில் பண்ணணும்.
3 lakhs தான் securities premium amount divided by total value of debentures எவ்வளோ 50 lakhs into 100. So 5 zeros cancel பண்ணிருங்க 0 0 5 2s are 10 which is 6%. இதுதான் answer. Fine, next problem. Durga Limited issued 80,000 10% debentures of 100 each at certain rate of discount. Issued discount இருக்கு பட் நமக்கு எவ்வளோன்னு தெரியல, டோட்டல் இஷ்யூ வேல்யூ கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல பிகாஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கல இங்கே. அண்ட் வேர் டு பி ரிடீம்ட் அட் 20% ப்ரீமியம். ரிடம்ஷனில் வந்து 20% ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்க. அப்போ 20% ஒரு 100 வந்து 20 rupees. ஸோ டோட்டல் ரிடம்ஷன் எவ்வளோ 120 rupeesக்கு பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பிஃபோர் இஷ்யூவிங் ஆஃப் தீஸ் டிபென்ச்சர்ஸ் வந்து 25 lakhs இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் ஆஃப் லாஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது 5 lakhs இருக்குது. ஸோ சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கே. ஃபஸ்ட்டு ரிடம்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரீமியம் ரிடம்ஷன் எவ்வளோ 20 rupees. நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 80,000 into 20. 16 lakhs தான் வந்து ப்ரீமியம் ஆன் redemption. ஓகே, இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பற்றி என்ன சொல்கிறாங்க? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து முன்னாடி 25 lakhs இருந்துச்சு. ஆனால் லாஸ் ரைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ 5 lakhs தான் இருக்குது. இப்போ டோட்டல் லாஸ் எவ்வளோ? டோட்டல் லாஸ் வந்துட்டு 20 lakhs. வை? பிகாஸ் முன்னாடி 25 lakhs இருந்துச்சு. லாஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து 5 lakhs இருக்குது. ஸோ 25 lakhs minus 5 lakhs 20 lakhs. இதில் என்னென்ன இருக்கும்? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ இருக்கும், அதே மாதிரி ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் லாஸ். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியல, ஆனால் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் which is 16 lakhs. So 20 lakhs minus 16 lakhs 4 lakhs தான் டோட்டல் டிஸ்கவுண்ட். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்களா? ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 lakhs divided by டோட்டல் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர் 80,000 into 100 into 100. So answer is 5%. Next sum பார்க்கலாம். இப்போ Alexa Limited purchase building from Siri Limited for 8 lakhs. Purchase consideration வந்துட்டு எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்னா 6% debentures of 100 each at a discount of 20% வந்து கொடுத்துருக்காங்க. 6% debentures அக்கௌண்ட் வந்துட்டு எந்த அமௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்றது தான் கொஷின். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? அசெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட், அதாவது பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு சிரி லிமிடெட் 8 lakhs எழுதிடுவோம். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன எழுதுவோம்? சிரி லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட், இதில் டிஸ்கவுண்ட் இருக்கா? அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ டு 6% debentures. இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் தெரியணும் பிகாஸ் அது கொஸ்டினில் கொடுக்கல. அதுக்கு நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலா என்ன? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொஸ்டினில் வந்து 8 lakhs கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ் என்ன? 100ல் 20 வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ 80, 100 minus 20 80. நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 10,000 தான் வருது. இப்போ 10,000 இன்டூ பார் வேல்யூ எப்பவுமே எழுதுவோமா? 6% டிபென்ச்சர்ஸ்க்கு. டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன எழுதுவோம்? 10,000 இன்டூ 20 டிஸ்கவுண்ட்டு. பேலன்ஸ் இங்கே வந்து 8 lakhs சிரி லிமிட்டெடுக்கு வரும். இப்போ 10,000 இன்டூ 100 வந்து எவ்வளோ? 10 lakhs. பி தான் ஆன்சர். Next question பார்க்கலாம் நம்ம. Which of the following statement is incorrect about debentures? First option, interest on debentures is appropriation of profits னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பு.
டிபென்ச்சர்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே இல்லைனாலும் கம்பெனி ஷுட் பே அப்படின்றது தான் கான்செப்ட். கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே வரலனாலும் கம்பெனி ஷுட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ். அதனால நம்ம சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து நார்மல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் P&L அக்கௌண்ட்ல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் த கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஆமாம், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு கிரெடிட்டர்ஸ் அண்ட் தே ஹாவ் லென்ட் தேர் மணி. அவங்க மணி கொடுத்துருக்கிறதுனால கம்பெனி ஷுட் ரீபே டு தேம். அதனால அவங்க கிரெடிட்டார்ஸ் தான். கரெக்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு லெண்டர்ஸ் ஆர் கிரெடிட்டார்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். டிபென்ச்சர்ஸ் கேன் பி இஷ்யூ டு வெண்டர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். எஸ், டிபென்ச்சர்ஸ் வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம பார்த்துருப்போம். டிஸ்கவுண்ட்ல கூட நம்ம டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் கம்பெனி. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் பெய்ட் ஆன் டெபென்ச்சர்ஸ் இஷ்யூட் as collateral security. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். collateral security இருக்கிற வரைக்கும் கம்பெனி இஸ் நாட் சப்போஸ் டு ஆர் நாட் liable டு பே த இன்ட்ரெஸ்ட் ஆன் தோஸ் debentures. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ராங். ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் MCQ பார்க்கலாம். நெட் அசெட் மைனஸ் கேபிட்டல் ரிசர்வ் வில் பி. இப்போ ஜேர்னல் என்ட்ரியில் நெட் அசெட் எழுதுறீங்க. டூ என்ன எழுதுவோம்? நேம் ஆஃப் த வெண்டார் எழுதுவோமா? வெண்டார் எழுதிட்டு இங்கே அசட்டோட வேல்யூ எழுதிட்டு இங்கே என்ன எழுதுவோம்? வெண்டாருக்கு இருக்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் எழுதுவீங்க. எழுதிட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூ வில் ரைட் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ பேசிக்காக என்ன? நெட் அசெட் மைனஸ் கேபிட்டல் ரிசர்வ் வில் கிவ் அஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதுதான் ஆன்சர்.